தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் 3BHK, அதாவது 3 பெட்ரூம் வீடு. இதுதான் படத்துடைய தலைப்பு. இந்த படத்தில் சரத்குமார், தேவயானி, சித்தார்த், மீதா ரகுநாத், சைத்ரா, பஞ்சு சுப்பு மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு இசை அமரித் ராம்நாத், ஒளிப்பதிவு தினேஷ் கிருஷ்ணன், ஜித்தன் ஸ்டான்லி தாஸ், எழுதி இயக்கியிருப்பது எட்டு தொட்டாக்கள் ஸ்ரீ கணேஷ். இந்தியாவில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருக்கிற ஒரே ஒரு மிகப்பெரிய ஆசை சொந்தமாக வீடு வேணுங்கிறதும். அந்த சொந்த வீடுங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவு. பணம் இல்லாமல் உழைச்சி சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு வீடு வாங்கினாங்கன்னா அதில் அவங்க இருக்கிற சந்தோஷமே வேறு. அப்படி ஒரு மனசில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அந்த வீட்டை கட்டிட்டாங்கன்னா, எங்கள் அப்பா கட்ட முடியல நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமிதப்படுவாங்க. அந்த அளவுக்கு இந்த வீடு அப்படிங்கிறது நம்முடைய சமூகத்தில், அதுவும் மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு. அப்படி ஒரு கனவோடு வாழும் ஒரு மிடில் கிளாஸ் மனிதரான வாசுதேவன் என்ற சரத்குமார் ஒரு வீடு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சொந்த வீட்டுக்கு போயே ஆகணும்னு ஒரு கனவு கண்டு அந்த கனவுக்காக உழைக்கிறார். அதில் அவர் ஜெயித்தாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. வாசுதேவன் என்ற சரத்குமார் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்தில் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்க்குறாரு. அவருடைய மகன் சித்தார்த் +2 படிக்கிறார். மகள் மீதா ரகுநாத், ஒய்ஃபு தேவயானி. மகன் படிப்பில் கொஞ்சம் சுமார். சித்தார்த் +2 எப்படியாவது ஒரு உருப்பட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தகுதிக்கு மீறி சக்திக்கு மீறி கூடுதலாக ஒரு 1000 ரூபாயை கொடுத்து அவருக்கு டியூஷன் படிக்க வைக்கிறார். டியூஷன் படித்தாலும் அவர் கடைசியாக +2 ரொம்ப கம்மியான மார்க் தான் எடுத்துருக்காங்க. அந்த கம்மியாக மார்க்கை வச்சு இன்ஜினியரிங் தான் சேர்க்க முடியும், இன்ஜினியரிங் தான் படிப்பேன்னு சொன்னால ஐடியில் சேர்க்கணுன்றனால அது வரைக்கும் சேர்த்து வச்சுருந்த பணத்தை எல்லாம் அதை கொடுத்து இன்ஜினியரிங் சேர்த்து விட்டுருச்சு. இப்போது ஏற்கனவே ஒரு தடவை கொஞ்சம் பணம் சேர்த்து 7.5 லட்ச ரூபா சேர்த்து வச்சு அதுக்கு அதில் வீடு கட்டுறதுக்காக பிளானிங்கில் ஏற்பாடு பண்ணும்போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் சரத்குமார் ஹார்ட் ஆஸ்பத்திரியில் படுத்துறாரு. அந்த 7.5 லட்சம் ஆஸ்பத்திரி செலவுக்கே சரியாக போச்சு. இப்போ அதுக்கடுத்து ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி ஏற்பாடு பண்ணால் அது சித்தார்த்தோட படிப்பு செலவுக்கு போயிடுச்சு. சரி, சித்தார்த் வெளியில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அது வேலை பார்த்ததுனால லோன் போடுறாரு. அதே சமயம் அவரோட தங்கச்சி மீதா ரகுநாத்தும் வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு சேர்த்துட்டாங்க. இப்போ நம்ம வீடு வாங்கிக்கலாம்னு கேட்குறாங்க. 2 லோன் போட்டு வச்சுருக்காங்க. இந்த நேரத்தில் மீதாவுக்கு ஒரு பொண்ணு அலையன்ஸ் வருது. அதனால் கல்யாணத்தை பண்ணிடுவோன்னா அந்த வாங்கின காசை வச்சு கல்யாணத்தை பண்ணிடுறாங்க. இப்போ கல்யாணம் ஆகி போன பின்னாடி 2 பேர்த்துக்குமே பிரச்சனை வருது. மீதாவுக்கும் குழந்தை பிறந்த பின்னாடி அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. சித்தார்த்துக்கு அவருடைய ஆஃபீஸில் பெரிய பிரச்சனை. அவர் எப்பவும் காப்பி பேஸ்ட்டு Ctrl+C Ctrl+Vயாகவே இருக்கார். புதுசாக எதையுமே கண்டுபிடிக்கலன்னா ஆஃபீஸ் மேனேஜர் அவர் மேலே கோவப்படுறாரு. இப்போ இந்த நேரத்தில் ஹவுசிங் லோனும் போட்டிருக்கு, அது லோன் கட்டணும். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் தங்கச்சியும் ஹஸ்பண்டோட பிரச்சனை பண்ணிவிட்டு டைவர்ஸ் பண்ண போகிறேன்ட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு இடையில் வீடு கட்டுற கனவு என்ன ஆனது, வீடு கட்டினாங்களா கடைசியாக இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்துடைய சுவையான ஒரு திரைக்கதை. இந்த படத்தில் சரத்குமாரை நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத சரத்குமாரை பார்க்கலாம். நிச்சயமாக இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படி சரத்குமாரை ரொம்ப அப்பாவி, ரொம்ப அமைதியாக பேசுகிற சரத்குமாரை நீங்கள் எதை பற்றி பார்த்துருக்க முடியாது. அவருடைய ஸ்பெஷாலிட்டியே கோபமும் வீரமும் ஆவேசமும் தான். அது எதையுமே இந்த படத்தில் அவர் காட்டலை. ஒரே ஒரு காட்சியில் மட்டும் ஒரு வேலையை பார்த்துட்டு போடணும், ஒரு வீட்டு ஓனர் மிரட்டுறாரு, அவ்வளோதான். மீதி அம்பிட்டு அவ்வளவு சாந்தம், அவ்வளவு அமைதியாக தன்னுடைய பேச்சுக்களையும் நடிப்பையும் அழகாக காட்டியிருக்காரு சரத்குமார். அவர் சித்தார்த் அவருக்கு இந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்குது. ஏன்னா அவர் +2 படிக்கிற பையனாகவும் காட்டப்பட்டிருக்காரு, காலேஜில் படிக்கிற பையனாகவும் காட்டப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் வேலைக்கு போகிற பையனாகவும் காட்டப்பட்டு அதுக்கடுத்து கடைசியாக ஒரு ஹஸ்பண்டாகவும் அவரை காட்டியிருக்காங்க. இந்த அளவுக்கு அவருடைய உடலும் அவருடைய தோற்றமும் மாறி மாறி வர்ற அளவுக்கு அவருக்கு இயல்பான முக அமைப்பு அமைஞ்சிருக்குங்கிறது ஆண்டவன் அவர் கொடுத்த கிஃப்ட். அந்த வகையில் அவர் மிகப்பெரிய நடிப்பையும் இந்த படத்தில் கட்டியிருக்காரு. அதுலேயும் நீங்கள் ஒரு Ctrl+C Ctrl+V பேஸ்ட்டு தான், காப்பி பேஸ்ட்டு தான் அப்படி சொல்லும்போது வர கோபம் அதை அடக்கிட்டு உங்களுக்காக நான்
கண்ட்ரோல் பெஸ்ட்டாக சராசரியாக இருக்க விரும்பல, நான் எனக்கு பிடிச்ச வேலையை நான் செஞ்சுக்கிறேன் விடுங்க அப்படின்ட்டு அவர் கிளம்பி வர்றார். அந்த ஒரு காட்சியில் உண்மையாக கைதட்ட வச்சிருக்காரு சித்தார்த். அப்புறம் அதுக்கடுத்து தேவயானி அவங்க எப்பவும் போல வழக்கமான ஒரு அம்மா கேரக்டர் எப்படி இருப்பாங்களோ, அம்மா பிள்ளை அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை, அப்பாவுக்கு மகனுக்கு இருக்கிற பிரச்சனை, இடையில எப்போவுமே அம்மா தலை தான் உருளும். அது மாதிரி அந்த ஒரு கதாபாத்திரத்தை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இன்னொன்று மீதா ரகுநாத் தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான தங்கச்சி, அப்பப்போ சண்டை போட்டாலும் அன்னை மேலே ரொம்ப பாசம், அப்படி ஒரு பாசத்தை கொட்டியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து வந்த உடனே அங்கே இருக்க முடியாததாக சொல்கிறாங்க பாருங்கள், அந்த காட்சியில் ஒரு அவ்வளோ கதறலோடு சொல்கிறாங்க. அந்த காட்சியில் தேவயானி ஒரு நடிப்பும் ரொம்ப சூப்பர், நம்முடைய லேசாக கண் கலக்க வச்சிருச்சு அந்த காட்சி. அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் வீட்டு ஓனரை நடித்த ரமேஷ் வைத்தியம் 3 சீன்னாலும் சிரிக்க வைக்கிறாரு. அவர் ஒரு ரைப்பாக வந்து நின்று பேசிட்டு போகிறாப்புல. ஒரு மற்றவங்களும் நடித்த எல்லாருமே சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா படத்துடைய இயக்குனர் 8 தொட்டாக்கு ஸ்ரீ கணேஷ், அவருடைய 2வது படம் சரியாக போகலாம், இந்த படம் பிக்சர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ அழகான இயக்கம், அவ்வளோ அழகான திரைக்கதை வசனம். அதில் இன்னொரு முக்கியமான கேரக்டரில் யோகி பாபு வந்ததே 4 சீன்னாலும் அழகான சீன். அவர் ரொம்ப அழகாக அவருடைய யதார்த்தமாக நடிச்சிருக்காரு யோகி பாபு. ஒரு படத்தில் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒளிப்பதிவு அவ்வளோ அழகு, எந்த ஒரு குறையும் சொல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அந்த வீடெல்லாம் காட்டுறாங்க பாருங்க, ஒவ்வொரு மாதிரியான டைப் வீடு. ஒரு வீட்டில் வெள்ளை அடிச்சிருக்கும், ஒரு வீட்டில் வெள்ளை அடிக்காம சும்மா இருக்கும், இப்போ தான் பாதியில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்லாம் அதை காட்சியை வச்சு படமாக்கி ஒரு நல்லதொரு திரைப்பிம்பமாக நமக்கு காட்டியிருக்காரு. அப்புறம் இசை வந்து அம்ரித் ராம்நாத். பாடல்கள் கேட்கும் ரகம் அப்படின்னாலும் பின்னணி இசையில் கொஞ்சம் நம்முடைய ஒரு உணர்ச்சிகளை தோன்ற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பை பின்னணி இசையில் பண்ணியிருக்காங்க. இசை எழுதி இயக்கியிருக்கும் ஸ்ரீ கணேஷுக்கு வந்து இந்த படம் ஒரு வீடு கட்டுற ஆசையில், வீடு வாங்குகிற ஆசையில் இருக்கிற, சொந்த வீட்டுக்கு குடிபோக நினைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் மாதவர்கள் அவங்க செய்ய முடியாத அளவுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் பின்னாடி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. அதையெல்லாம் தாண்டி அவங்க எப்படி வீடு வாங்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு 20 வருட வாழ்க்கையை அப்படியே அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து சொல்லியிருக்காரு. அந்த வகையில் ஒரு அழகான திரைக்கதை, அற்புதமான ஒரு இயக்கம். அந்த இயக்கம் திரைக்கதையில் எந்த குறையும் சொல்ல முடியல, அந்தளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு டைரக்டர் ஸ்ரீ கணேஷ். அந்த வகையில் அவர் ரொம்ப ரொம்ப பாராட்டுகிறோம். படத்தில் நடித்த அத்தனை பேருமே பாராட்டுக்குரியவர்கள். இந்த படத்தையும் நீங்கள் குடும்பத்தோடு அவங்க உட்காந்து பார்க்கலாம், நிச்சயமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு படம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறத விட ஒரு அம்மாவும் அப்பாவும் ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. அது நிச்சயமாக நம்முடைய குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகவாது நீங்கள் இந்த குடும்பத்தோட இந்த படத்தை பாருங்கள், உண்மை உங்களுக்கே புரியும். நன்றி, வணக்கம்.